உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். என்னதான் வந்துட்டு காவேரிக்கு 2 வாரத்துக்கு முன்னாடியே குழந்தை பெரிய குழந்தை அப்படின்னு சொல்லி இருந்தாலும் சேர்த்தே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்த போதும் கூட கங்கா எனக்கு அதெல்லாம் முடியாது, எனக்கு தனியாக தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டைமில் அவங்களுக்கு தனியாக நடந்தாலும் அந்த டைமில் கங்கா விஜய் கொடுக்க போகிற அந்த கிஃப்டையும் சரி அண்ட் விஜய்க்கு எல்லாருமே கொடுக்க போகிற அந்த மரியாதையும் பார்த்து ரொம்பவும் வெடிச்சு எழுந்து ஒரு மாதிரி விஜய் அவமானப்படுத்துகிற மாதிரி ஒரு ஆன் ஸ்பாட்டில் ஒன்று பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு காவேரி என்ன மாதிரியான தக்க பதிலடி கொடுத்துட்டு இதுதான்க்கா விஜய், நீ தான் தப்பாக புரிஞ்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி அவங்க கிட்ட சொல்ல போகிறாங்க. ஸோ இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று இவங்க 2 பேருமே கங்கா இந்த மாதிரி பண்ணியும் காவேரி எந்த ஒரு முகசுளிப்பும் இல்லாமல் எடுத்து சொல்லி புரிய வைக்க தான் பார்க்குறாங்க. வேறு யாராவது இருந்தால் சண்டை போட்டு என் புருஷனே நீ இப்படி பேசுறியா, உனக்கு இவ்வளோ நன்றியே இல்லாமல் இருக்கியே, விஜய் உனக்காக என்னென்னலாம் பண்ணியிருப்பாரு. இதே நம்ம அந்த வீட்டில் போய் இருந்தப்போ பசுபதி ஃபஸ்ட்டே வந்தார், பிரச்சனை பண்ணி அங்கேருந்தும் கிளப்ப பார்த்தாரு. அப்போ ஃபஸ்ட்டு என்ட்ரியே விஜயோடது அதுவாக தான் இருந்துச்சு. அங்கே பசுபதி கிட்ட பிரச்சனை பண்ணி எதுவாக இருந்தாலும் நீ வெளியில் வச்சுக்கோ, உனக்கு எதிரி அப்படின்னா அவங்க என் வீட்டை நம்பி வந்திருக்காங்க, அவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது, ஆனால் என் வீட்டை நம்பி இருக்காங்க, இந்த பிரச்சனையெல்லாம் இங்கே வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே விஜய்க்கும் பசுபதிக்கும் ஒரு சண்டை ஆரம்பிச்சது அப்படிங்கிறதே அந்த இடத்துல தான். அதுக்கப்புறமா அஜயோட அப்பா அவங்க அந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்காம அவங்களுக்கு தண்ணியெல்லாம் லைன்லாம் கட் பண்ணி விட்டு குமரன் போய் குடத்துலலாம் போய் தூக்கிட்டு வருவார், வெளியில் போய் வண்டியில் தூக்கிட்டு வருவார். அப்பயுமே வண்டியில் போய் இடிச்சிட்டு அவனாக தான் முட்டினான் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை பண்ணுவாங்க. அப்புறம் தாத்தா போயிட்டு அந்த வாட்டர் லைன்லாம் சரி பண்ணிவிட்டு அவங்களுக்கு தண்ணி ஃபெசிலிட்டி எல்லாமே பண்ணி கொடுப்பாரு. ஸோ இப்படி அவங்க இடத்துல இவங்க போய் இருந்தப்போ அவங்க பார்த்து ஒன்றுமே அவங்கள பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் இதே கங்கா இப்போ விஜய் இங்கே வந்திருக்காரு அப்படிங்கும்போது அவரை என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத காவேரி எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ எனக்கு தான் ஃபஸ்ட்டு வளகாப்பு பண்ணணும், நான் தானே அக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா 2 பேருக்கும் சேர்த்து பண்ணும்போது விஜய் நிறைய கிஃப்ட்லாம் வாங்கி கொடுப்பாரு. ஸோ அப்போ அவள் ஒரு பெரிய ஹீரோயின் மாதிரி நிற்பா, குமரன் மாமாவால் ஒன்றுமே பண்ண முடியாது, அவரோனா உன்னால் கிஃப்ட்லாம் வாங்கி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குமரனை வச்சுக்கிட்டே யமுனாவும் சொல்லிடுவாங்க. அதை சொல்லிடி என் புருஷனுக்கு அதெல்லாம் முடியுமா, அதுக்கெல்லாம் பெரிய ஒரு இது வேணும் அப்படிங்கிற மாதிரி குமரனை வச்சுக்கிட்டே இவங்க 2 பேருமே பேசுகிறாங்க. ஸோ ரொம்பவும் மனசு கஷ்டப்பட்டு அவர் எந்திரிச்சு வெளியே போயிடுறாரு. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு எனக்கு தனியாக தான் பண்ணணும், அவள் கூட எனக்கு பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவெடுத்துடுறாங்க. சரி தனியாகவும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரனுடைய வீட்லேயும் பேசி அவங்களும் வந்துடுறாங்க. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா அவங்களோட தங்கச்சி ஸ்டார்டிங்கில் இருந்தாங்க இல்லையா குமரனுக்கு ஸோ அவங்க இடையில இவ்வளோ நாள் பிரேக்கப் ஆகிருந்துச்சு, அவங்களோட அந்த இதே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ திரும்ப அவங்க ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ அவங்க தங்கச்சியும் இந்த வளகாப்பில் கலந்துக்க போகிறாங்க. ஸோ வளகாப்பு நாளும் வந்துடுது. ஸோ அந்த வளகாப்பில் ஆரம்பத்திலருந்தே காவேரி கிட்ட அவங்க மூஞ்சி கொடுத்து பேசாமல் ஒன்றும் வெடுக்குன்னு பேசிட்டு அவங்கள அவாய்ட் பண்ணுற மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க. இதில் யமுனா கூட சேர்ந்துட்டு தான் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டே மேக்கப்லாம் பண்ணும்போது அந்த சாரீ கட்டுறதுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே பண்ணும்போது போய் காவேரி ஹெல்ப் பண்ண போகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சு நிற்க வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஹேர் ட்ரெஸ்லாம் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், பூ வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே காவேரி போய் பக்கத்தில் பண்ண போகிறாங்க. அவங்க அவாய்ட் பண்ணிவிட்டு தள்ளிப்போ அது இதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா நம்ம அவங்க ஒன்று சொல்ல வந்தாங்கன்னா இவங்க ஒரு வேறு டாபிக் பேசிட்டு அவங்க 2 பேர் சிரிச்சுக்கிட்டு இதே மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் எல்லாத்தையுமே நிவன் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காரு. எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காங்க 2 பேருமே, கூட யமுனாவும் சேர்ந்துட்டு பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி போயிட்டு காவேரி உம்முன்னு நின்றுட்டு இருக்காங்க. ஸோ நிவினா வாண்டடாக போய் கேட்குறாரு, என்ன காவேரி என்ன நடந்துட்டு இருக்கு, நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே நிவன், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எப்போ பாரு சமாளித்து தானே பேசுவேன், நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன், ஏன் அவங்க 2 பேரும் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிறாங்க, என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது நிவன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எங்கே இருக்காருன்னு பார்க்குறாங்க. யாரை விஜயை தேடுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னோடனே விஜய் குமரன் கூட அங்கே நின்று பேசிகிட்டு இருக்காரு, அங்கே பாரு அப்படின்னு சொல்லும்போது அவங்க 2 பேரும் அந்த சைடு சீரியஸாக ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ காவேரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இல்லைன்னு வேணும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க ஸ்டார்டிங்லேருந்து கங்கா என்னென்ன பேசினாங்க அப்படிங்கிறத நிவன்கிட்ட எடுத்து சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க இப்போ ஒரு ஃப்ரெண்டு அப்படிங்கிற ஒரு இதில் மனசில் இருக்க எல்லாத்தையுமே நிவன்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ இவங்க எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறாங்க. இது மாதிரி விஜயை அம்மா பார்த்துக்கிறது அவளுக்கு பிடிக்கல, சாப்பிட்றதுக்குலாம் ஒரு மாதிரி சொல்லிட்டா, அடுத்ததாக அவர்கிட்ட காசே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா. ஸோ அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, என்கிட்ட எல்லாமே இருக்குது, உன்னை பார்த்துக்கிறதுக்கு குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கிற அளவுக்கு என்கிட்ட இருக்குது, அப்படியா காவேரி நான் வந்திருப்பேன், அப்படியா நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஆனால் இவங்கெல்லாம் ஏன் இப்படி அக்கா மட்டும்தான் இப்படி பண்ணுது, மீதி பேர்லாம் நல்லதாக பார்த்துக்கிறாங்க, குமரன் மாமாவையும் சேர்த்து பண்ணுது, எல்லாருமே பண்ணுறாங்களோ இல்லையோ குமரன் மாமாவை அக்கா தான் ரொம்பவும் மட்டமாக நினச்சிட்டு அவங்கள பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி விஜய் கூட கம்பேர் பண்ணி மட்டம் தட்டிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் பார்க்கவே முடியல நிவன், ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. இப்போ வளகாப்புக்கு கூட விஜய் வீட்டிலேருந்து பேசிட்டு 5வது மாதம் பண்ண
பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் அம்மா சொல்லிட்டாங்க, இல்லை 7வது மாதம் பண்ணிக்கலாம்னு விஜயும் சொல்லிட்டாரு. சரி 2 பேருக்குமே சேர்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதையும் வேணான்னு சொல்லிட்டா. எனக்கு தனியாக தான் பண்ணணும், அவளுக்கு எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் வளகாப்பு குழந்தை பிறக்கிறது எல்லாமே அவளுக்கு கிராண்டாக பண்ணுவாங்க, பேர் வைக்கிறது எல்லாமே, அதனால் எனக்கு மட்டும் எதுவுமே நடக்காது, அதனால் எனக்கு நீங்கள் தனியாக தான் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டா. சரி பரவாயில்ல, அவள் ஆசைப்படுறாளேன்னு சொல்லிட்டு தான் வீட்லேயும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் இப்போவும் இப்படியே நடந்துட்டு இருக்கானுவன், எனக்கு அது கஷ்டமாக இருக்குது, விஜய் வந்து எதுவும் கஷ்டப்படுத்திடுவாளோன்னு சொல்லிட்டு தான் யோசனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை காவேரி, விடு பார்த்துக்கலாம், அவங்க ஏதோ ஒரு இதில் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், சரி விடு பேசி புரிய வச்சுக்கலாம். குமரன் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்குறாங்க. மாமா தான் ரொம்ப பாவனுவன், அவங்க மாமா வந்து ரொம்பவும் நோகடிக்கிறா, ஏதாவது வார்த்தையால் பேசிக்கிட்டே இருக்கா, மாமா என்ன பண்ணுவார் சொல்லுங்கள், ஏதாவது அவர் பண்ணிக்கிட்டே தானே இருக்கார், அவருக்கு மீறி அவரால் முடிஞ்சதை பண்ணிட்டு தான் இருக்கார், இருந்தாலும் ஏதாவது மாமாவே சொல்கிறா, மாமா ஆனால் வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறாரு, ஒரு வாட்டி அவர் தாங்க முடியாமல் கூட ரொம்ப படுத்துறா அப்படின்லாம் கூட சொல்லிட்டு இருந்தார். ஆனால் நானும் விஜயும் தான் வந்துட்டு ஓரளவு இது பண்ணி விட்டு விஜயும் சேர்த்து என்ன கிண்டல் பண்ணுற மாதிரி பண்ணி அவரை அனுப்பி வச்சிட்டோம். ஆனால் விஜய்க்கு இது வரைக்கும் அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து எடுத்து சொல்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கதை ஆஸ் யூஷுவல் யமுனா அங்கேருந்து பார்த்துடுறாங்க. ஸோ பார்த்துட்டு இப்போ கங்கா கிட்ட சொல்கிறாங்க, அக்கா அங்கே பாருக்கா, நம்ம என்ன வேலை பார்த்துட்ருக்கோம், இங்கே வந்து அவள் புடவை கட்டி விட்டுருந்தாலும் கட்டி விட்டுருப்பா, உனக்கு நீ வேணாம் போன்னு சொல்லி அனுப்பி விட்டு அங்கே பாரு நிவின் கூட போய் பேசிகிட்டு இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கூப்பிட்டு காட்டுறாங்க. ஸோ கங்காவும் பார்த்துட்டு, நான் இத்தனை நாள் கூட நம்பலடி, ஆனால் இப்போ பார்க்கும்போது தான் எனக்கே தோடுது நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்குமோன்னு அப்படின்னு சொல்லி கங்கா சொல்கிறாங்க. இதுதாங்க்கா எனக்கு பிரச்சனையே, எதுக்கு 2 பேரும் இப்படி தனியாக போய் பேசுகிறாங்க, நம்ம எல்லாம் இருக்கோம்ல, நம்ம முன்னாடி பேச வேண்டியதானே, இது என்ன தனியாக போய் பேசுகிற பழக்கம், விஜய் தான் இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு இவ தான் வேணும்னு சொல்லி வந்துட்டாருல, அப்புறம் எதுக்கு இவ போய் தனியாக நிவின் கூட பேசிகிட்டு இருக்கா, நிவின் இது மாதிரி என்கிட்ட எங்கேயாவது நின்று சிரித்து பேசுகிறாரா, நான் பக்கத்தில் போனாலே எரிஞ்சு விழுறாரு, என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாரு, ஆனால் அவகிட்ட எப்படி பேசிகிட்டு இருக்காரு நீயே பாரு, அப்போ எனக்கு கோவம் வருமா வராதா நீயே சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டோன்னே கங்காவும் சரி விடுறி பார்த்துக்கலாம், என்னத்தை பேசுகிற போகிறா விடு, விஜய் இங்கே தானே இருக்காரு பார்த்துக்கலாம் விடு, இவங்க ஏன் தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து கூடி பேசிக்கிறாங்க. ஸோ அடுத்ததாக வளகாப்பு ஃபங்க்ஷனும் வந்துடுது. ஸோ அந்த ஃபங்க்ஷன்லேயுமே வந்துட்டு என்ன நடக்குதுன்னா, குமரனோட அம்மா வந்துட்டு இந்த வீட்டை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ சாரதாம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு இல்லை மதனி, இந்த மாதிரி மாப்பிள்ளை கிட்ட வந்துட்டு வாக்கிங் போகும்போது யதார்த்தமாக தான் சொன்னேன், ஆனால் மறுநாளே வந்து பார்த்தா பசுபதியை கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லும்போது, அந்த பசுபதியே வந்து கொடுத்துட்டு போயிட்டானா, ராகவ வேற தூக்கிட்டானுங்கன்னு சொன்னாங்க, ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் மதனி எனக்கும் ஒரு மாதிரியே இருந்துச்சு, மனசு கஷ்டமா, ஆனால் நாங்கள் 3 பேர் இருக்கோம்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த தம்பியும் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கதையும் வந்து இவங்க பெருமையாக அவங்க சொல்லிட்டு இருக்கதையும் வந்து இவங்க கடுப்பாக பார்க்குறாங்க. அப்போ அவங்க விஜய் தான் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி இப்போயும் பேசுது பாரு அம்மா அப்படிங்கிற கோவமும் அவங்க மனசுக்குள்ளார இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ வளகாப்பு ஃபங்க்ஷன்லாம் பண்ணிட்டு இருக்கும்போதே கிஃப்ட் எல்லாருமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த கிஃப்ட் வாங்குறதும் வந்து பார்த்தோன்னா, காவேரி வந்துட்டு இந்த வளகாப்பு பண்ண போகிறாங்க அப்படிங்கும்போது விஜய் கிட்ட போய் பேசுகிறாங்க, எங்கள் அக்காவுக்கு வந்துட்டு கிஃப்ட் ஏதாவது பண்ணணும்லங்க, குழந்தைக்கு ஏதாவது வாங்கலாமா அப்படின்னு சொல்லும்போது இப்போ விஜய் என்ன சொல்கிறாரு, அதுக்கு என்ன காவேரி வாங்கிடலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போயிட்டு குழந்தைக்கு வந்துட்டு எல்லாமே வாங்குறாங்க. அந்த காப்பாக இருக்கட்டும், அந்த அரணா கயிறு எல்லாமே வெளியிலே வாங்கிட்டு ஒரு குட்டி செயின், அப்புறம் குழந்தைக்கு ட்ரெஸ்ஸு, அந்த சங்கு எல்லாமே சேர்த்து ஒரு செட்டாக வாங்கிட்டு வந்துடுறாங்க, மோதிரம் எல்லாமே. ஸோ குழந்தைக்கு வந்துட்டு இது ஃபஸ்ட்டு பிறந்தோடனே வந்து சித்தப்பா சித்தியோடதுன்னு சொல்லிட்டு இதை தான் போடணும், குமரனும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார்ல, அவங்க அக்காவுக்கு பிடிக்கும்ல காவேரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பார்த்து வாங்கி அதை ஒரு கிஃப்ட் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த கிஃப்ட்டை கொடுக்குறதுக்குமே நீ கொடு காவேரி அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க வாங்க 2 பேருமே சேர்ந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ஒரு மாதிரி இலக்காரமாக நினைக்கிறாங்க கங்கா, என்னத்தை பெரிய கொடுத்துட போகிறாங்க இதில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கொடுக்குறத கூட கை நீட்டி வாங்க மாட்டேங்கிறாங்க. ஸோ குமரன் தான் பார்த்துட்டு கங்கா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி திரும்பிக்கிறாங்க. ஸோ குமரன் தான் கை நீட்டி வாங்கிக்கிறார். வாங்கிட்டு ஓகே ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அப்படிங்கிறாங்க. ஸோ இதனால் என்ன இருக்குது ப்ரோ பாருங்கள், அதில் அந்த கிஃப்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப கேஷுவலாக பேசுகிறாரு. இதெல்லாம் எதுவுமே பெருசாக படுத்துக்காமல் அதை பார்க்காத மாதிரியே இருக்கார். ஏன்னா இவ்வளோ பெரிய மனுஷன், இவ்வளோ விஷயத்தை அவர் அனலைஸ் பண்ணி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் எம்டியாக இருக்கிறவர் இந்த வீட்டில் நடக்கிற சின்ன விஷயங்களை கூட கவனிக்காமையாக இருப்பார். அவங்க வீட்டில் காவேரி கிட்ட அவங்க தாத்தாவாக இருக்கட்டும், பாட்டி சித்தி சித்தப்பா எல்லாருமே எப்படிலாம் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தவர் தான். இருந்தாலும் இங்கே வந்துட்டு இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்காம கண்டிப்பாக இருந்திருக்க மாட்டார். ஸோ இதெல்லாம் முடிஞ்சிட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ தான் போய் கங்கா கிட்ட வந்து போய் காவேரி பேச போகிறாங்க. அக்கா உனக்கு என்ன தான் பிரச்சனை, நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், இந்த வளகாப்பு டைம்லேயும் வந்துட்டு என்ன நீ வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி நீ போன்னு சொல்லிட்டு என்ன இருந்த, சரி அதை விடு, விஜய் வந்து உங்ககிட்ட கிஃப்ட் கொடுக்குறாருல அதை கை நீட்டி வாங்குறதுக்கு உனக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன அதான் மாமா வாங்கினார்ல அவர் வாங்கிட்டார்ல அப்புறம் என்ன அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே குமரன் வந்து கிஃப்ட்டை பிரிச்சுட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வராரு. கங்கா இங்கே பாரு விஜய் காவேரி வாங்கி கொடுத்ததை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து பிரித்து பார்க்கும்போது அதில் இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது சாரதாக்கு பாட்டிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்போ காவேரி இதெல்லாம் போய் வாங்குனீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா அக்காவுக்கு வளகாப்பு வைக்கணும்னு சொல்லும்போதே நாங்கள் போய் வாங்கிட்டு வந்துட்டோம்,
விஜய் தாம்மா இது எல்லாமே பார்த்து பார்த்து வாங்கினாரு பாப்பாவுக்கு வாங்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதை பார்க்கும்போது கங்காவுக்கு ஆச்சரியமாக இருந்தாலும் அதை வந்து வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி முகத்தை அந்த மாதிரியே வச்சுட்டு இருக்காங்க. ஸோ குமரனுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ காவேரி, ரொம்ப தேங்க்ஸ் காவேரி அப்படிங்கிறாரு. மாமா என்ன மாமா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, நமக்கு நான் தானே சித்தி அவள் குழந்தைக்கு, அப்போ நான் செய்யணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் ஃபஸ்ட் டைம் போடணும்னு விஜய் சொல்லியிருக்காரு. குழந்தை பிறந்தோடனே இதை தான் போடணும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஓகே காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஸோ இப்போ சொல்கிறாங்க, இதுதான்க்கா விஜய், அவர் மனசில் எதையுமே வச்சுக்க மாட்டார், அவர் நம்ம குடும்பம் வேணும் நமக்காகன்னு அவர் ஒன்று பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்காருக்கா, இது ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குது, நீ எப்போ தான் மாற போறியோ எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறையும் பக்குவமாக தான் எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலேயாவது கங்கா மாறுறாங்களா, இல்லை எந்த சூழ்நிலையும் விஜய் அவமானப்படுத்தாமல் அவர் மனசு கஷ்டப்படுத்தாமல் இருந்தாங்க அப்படின்னாலே போதுமானது தான். இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்கவுங்க இடத்துல இருந்தால் தான் ஒரு மரியாதை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இதே அவங்க இடத்துல விஜய் இடத்துல வந்து இவங்க போய் இருந்தப்போ அவர் ரொம்பவும் கவனமாக பார்த்துக்கிட்டாரு அவங்கள. அதாவது இவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்குள்ளே வரதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு மாதிரி அந்த பிடிக்கல அப்படின்னாலுமே சரி நம்மக்கிட்ட இருக்காங்க, அவங்கள வந்து ஓரளவு பார்த்துக்கணும் அப்படிங்கிறது இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட மாமியார் குடும்பம் அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாரு. ஆனால் அதே இப்போ இவங்க வீட்டுக்குன்னு வந்ததுக்கப்புறம் இவங்க பண்ணுற விஷயங்கள் இதே தாத்தா பாட்டிக்கு தெரிஞ்சுது அப்படின்னா எவ்வளோ கோவப்படுவாங்க. என்னதான் வந்துட்டு குமரன் வந்து அந்த ரத்த சொந்தமாக இருக்குது அப்படின்னாலுமே அவங்க அம்மா வீட்டுக்கு வரும்போது குமரனை வந்து மட்டமாக நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணி ஒரு மாதிரி கடுப்பாக பேசிட்டு குமரன் தான் சமாதானப்படுத்தி அனுப்புனார். அவங்களுக்கே அவங்க அப்படி யோசிக்கிறாங்க அப்படிங்கும்போது விஜய் இந்த மாதிரிலாம் நினைக்கிறாங்க கங்கா அப்படிங்கிற விஷயம் தாத்தா பாட்டிக்கு தெரிஞ்சு அவங்க எவ்வளோ வருத்தப்படுவாங்க. தாத்தா கூட கொஞ்சம் பெருந்தன்மையாக விஜய்க்காக விட்டு கொடுத்துருவார். ஆனால் பாட்டி சும்மா விடுவாங்களா, இதுக்கு தாண்டா நான் அவங்ககிட்ட சொன்னேன், அதெல்லாம் மரியாதை தெரியாத குடும்பம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கங்காவுக்கு அது கண்டிப்பாக பொருந்தும். ஆனால் வந்து பாட்டிக்கும் சாரதாமாவும் இப்போ ரொம்ப மாறி அவங்க வந்து ரொம்பவும் பார்த்துக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் ஒருத்தர் தான் குழந்தை அப்படிங்கிற மாதிரி தான் பையனா அப்படின்னு நினச்சி பார்த்துக்கிறாங்க. சரி இது எப்போ தான் மாறும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் வரப்போகிற அப்கமிங் வீடியோஸில். ஆனால் விஜயுமே வந்துட்டு ஏதோ ஒரு இதை வந்து அவங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் வந்துட்டு ஒரு கொஞ்ச நாளைக்கு இருந்து அவங்களுக்கு அதை செட்டில் பண்ணி கொடுத்துட்டு நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் வந்து இருக்கார். பெர்மனெண்ட்டாக இங்கே இருக்கணும் அப்படிங்கிறது அவரோட எண்ணமே கிடையாது. ஸோ அவரோட அந்த கன்ஸ்ட்ரக்ஷனும் வந்துட்டு நல்லா தான் போக போகுது. இந்த பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணி கொடுக்குற அந்த ப்ராசஸில் இறங்கிட்டார் ஆல்ரெடி. இதுக்கு இப்படி தான் ஷெடியூல் பண்ணணும், நீ இப்படி தான் இருக்கணும், உன்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை மாற்று அப்படிங்கிற மாதிரி காவேரிக்கிட்டேன்னு சொல்லிட்டாரு. ஸோ படிப்படியாக அந்த வேலையை பார்த்து கொடுத்துட்டு கட்டாயமாக 2 பேரும் வேறு எதுக்கு போக தான் போகிறாங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு கங்காவுக்கு புரிய போகுது அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ இதை பற்றின மோர் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னது லைக் மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.